ஜெய் அஞ்சலி அவர்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜெய் அவர்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க அஞ்சலி அவர்கள். அதை வந்து ஆங்கர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஜெய் கிட்டேயும் சரி அஞ்சலி கிட்டேயும் சரி, ஸோ வந்து அஞ்சலி கிட்ட வந்து ஜெய் அவர்களோட லைஃப் வந்து உங்களால் தான் போச்சு, ஜெய் கிட்ட வந்து அஞ்சலி அவர்களோட லைஃப் வந்து உங்களால் தான் போச்சா அப்படிங்கிற கேள்வி வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்குமே வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லவே இல்லையே, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யாரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நான் வெளியே சொல்லவே இல்லையே, நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து ஆங்கர் ஓகே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே, ஆனால் வந்து இப்போ வந்து ஜெய்கிட்டையும் அஞ்சலிக்கிட்டையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து அஞ்சலி அவர்கள், எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்து பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, பல பேர் கூட வந்து நான் ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்கேன். ஸோ நான் என்னை வந்து யார் கூட கம்பேர் பண்ணி எழுதணுங்கிறது வந்து அவங்களோட ஒப்பீனியன். ஸோ மக்கள் வந்து எதை யார் கூட வேணால் கம்பேர் பண்ணி எழுதுவாங்க, மீடியா வந்து யார் கூட வேணால் கம்பேர் பண்ணி எழுதும் அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து அஞ்சலி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அஞ்சலி சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, பச்சையாக வந்து நடிக்கிறாங்க, பச்சையாக மழுப்புறாங்க அப்படின்னும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?